தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்க வாழுகிற தேசங்கள்ல, நாங்க வேலை செய்கிற இடங்கள்ல, நாங்க இருக்கிற இடங்கள்ல அந்த அதிகாரங்களுக்கு, சட்டங்களுக்கு, அந்த ஒழுங்குகளுக்கு எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை அங்கே பவுல் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆவியானவரின் வழி நடத்தலின்படி நேற்றைய தினத்துல நாங்க பார்த்தோம். அந்த வரி செலுத்துகிற காரியங்கள் பார்த்தோம். தொடர்ந்தும் 8வது வசனம், ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அன்பு கூறுகிறல மட்டும் கடனாளிகளாயிருங்கள், மற்ற ஒன்றிலையும் கடன் படாதிருங்கள் என்பதாக சொல்றாரு. அப்படின்னா என்ன? நீங்க எவ்வளவாக மற்றவர்களை விட நீங்க மற்றவங்களை நேசிக்கிறதன் மூலமாக அவர்கள் உங்களிடத்துல கடனாளிகள் ஆகிறார்கள் என்றால் அவர்களை விட அதிகமாக நீங்க அன்பு கூறுகிறீங்க, நேசிக்கிறீங்க. அப்ப அன்பு கூறுகிற நேசிக்கிறண்டா என்ன? ஒருவருக்கு இருக்கிற தேவைகளை சந்திக்கிற தேவ அன்பின் நிமித்தம் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக, அவருடைய பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக, அவர்களுடைய கவலைகளில் பங்கெடுக்கிறவர்களாக, அவர்களுக்கு இருக்க வேண்டிய, செய்ய வேண்டிய, அவர்களுக்கு முடியாத காரியங்களில ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அவர்களை தாங்குவதன் மூலம், இதான் அன்புக்கு ஒரு கிரிகை. வாயால சொல்றது மட்டும் கிடையாது. இந்த நாட்கள் இந்த அன்பு என்கிறது மிகவும் குறைந்து போய் காணப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைகளுக்கு போனா கூட அந்த ஆராதனைக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னா காணும், எங்களுக்கு அந்த ஆராதனை நேரம் அந்த சபை ஜனங்களால நிரம்பினா மட்டும் காணும் என்று நடத்துகிற சபைகள் இந்த நாட்கள் அதிகமாக பெருகி கொண்டு போகிறது. அன்பை காண கிடைக்கல. அதுல போற இடத்துல மட்டும் நல்லா அன்பு காட்டுகிற மாதிரி, அன்பு கூறுகிற மாதிரி எங்களுக்கு முன்பதாக கதைப்பாங்க, பேசுவாங்க, காரியங்களை செய்வாங்க, நடிப்பாங்க. ஒழிய சபையை விட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாரோ அவங்க யாரோ, அடுத்த ஆராதனைக்கு போகும் வரையும் உங்களை அவங்களுக்கு தெரியாது. அப்படியான சபைகள் தான் இந்த நாட்கள் அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது. அநேக சபைகள்ல அநேகருடைய காரியங்களை விசாரிக்க வேண்டிய நிலைமைகள் உண்டு. இந்த நாட்கள்ல அநேகர் புதிதாக வந்தவர்கள் விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, பண பிரச்சனை, அநேக மன உளைச்சல்கள், குடும்ப பிரிவுகள், அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டிய, அவருடைய தேவைகளை எங்களால முடிந்தளவு சந்திக்க வேண்டிய ஒரு காரியம் சபைகளுக்கு உண்டு, நடத்துகிறவர்களுக்கு உண்டு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்டு. இதுல அநேக சபைகள் தவறி விடுகிறது. அநேகர் குடும்ப பிரச்சனை, அங்கே அதன் மூலமாக அநேக வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க, கதைப்பதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கு, வழிகாட்டுவதற்கு, ஜெபிப்பதற்கு அங்கே சபைகள் அநேக நேரங்கள்ல அதை செய்வதற்கு தவறி விட்டது. அநேக இடங்கள்ல இதை பார்க்கிறேன். நிறைய இடங்களுக்கு போகிறபடியா, நிறைய சபைகளுக்கு போகிறபடியா அந்த பெரிதான ஒரு குறைவை நான் பார்க்கிறேன். அந்த ஐக்கியம் அந்த வந்த இடத்துல மட்டும்தான், அந்த அன்பு அந்த வருகிற காண்கிற இடத்துல மட்டும்தான். போய் பார்க்கக்கூடிய அளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க ஒருத்தரை போய் பார்க்கறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது.
அவங்களுக்கு போய் ஒரு ஜெபத்தை பண்றது கிடையாது. புது வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. அங்கே அந்த ரட்சிப்புல நிலைத்து நிற்கத்தக்கதான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. இங்க அநேகர் தனிமையில அநேக பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபையே மனம் திரும்பு, நடத்துகிறவர்களே மனம் திரும்புங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவர் சொல்லுகிறார், மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருப்பான், பேர் சொல்லி அழைப்பான், அதுகளுக்கு முன்பதாக நடப்பான், அதுகள் தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படி அதுகளை பழக்குவான். உண்மையான மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். எல்லாம் சொல்றாரு. மேய்ப்பன் சபைகளை நடத்துகிறவர்களை ஊழியங்கள் செய்கிறவர்களை குறித்து எல்லாத்தையும் படிப்போம், போதிப்போம். வாழ்க்கையில செய்கிறோமான்னு கேட்டா 99% இல்லை என்பதுதான் பதில். இதை நான் பார்க்கிறேன். சபைகள் விசாரிக்க வேண்டும், ஜனங்களை போய் சந்திக்க வேண்டும். சந்திக்கும் போதுதான் அவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியும். அதன் மத்தியில் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து எங்களால் முடிந்ததை ஜனங்களுக்கு செய்யத்தக்கதான ஒரு வாழ்க்கை சபைகளில் இருக்கிற ஊழியர்களுக்கும் நடத்துகிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட இருக்க வேண்டும் என்பதாக வேதம் அதான் அன்பு 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 கூறுறது. அப்ப இதை புரிஞ்சு நானும் நீங்களும் அந்த அன்பு என்பதை என்னென்று புரிந்து அந்த அன்புல கிரியை செய்கிறவர்களாக வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.